உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மை ஹவுஸ் ஒய்ஃப் வளப்பறை சேனல். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தாங்க போடுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் மாவு அரைக்கல அப்படின்னா கொஞ்சம் தான் மாவு இருக்கும். ஆனால் டக்குன்னு நம்மளால் ஒரு டிஃபன் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சமாக மாவு இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணி நம்ம எப்படி வந்து தோசை ஊற்றுறது, ஸோ அப்படின்றது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட ஒரு 3 கரண்டி தாங்க மாவு இருக்குது. ஸோ நம்ம இங்கே கடையும் கிடையாது, மாவு அரைக்கல அப்படின்னா ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் வாங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு, ஸோ ஒரு 5 ஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு கொஞ்சம் தான் இருந்தது இல்லையா, அதில் இந்த கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதே அளவு அரிசி மாவு. ஸோ இந்த அரிசி மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் காலை டைமில் மைதா வேணான்றதுனால நான் மைதா எடுத்துக்கல, அரிசி மாவு எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ரவை. இந்த ரவையை வந்து நம்ம கோதுமை ரவையாக கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அரிசி ரவை தான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான உப்பு, சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரே ஒரு மிளகாய். காலை டைமில் அதிகமாக காரம் வேணான்றதுனால பச்சை மிளகாய் வந்து 1 எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு மாவு மட்டும்தான், ஏற்கனவே இருந்த மாவு மட்டும்தான் லைட்டாக புளிப்பு இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு புளிப்பு வேணும். அப்போ தான் வந்து தோசை நல்லா இருக்கும் இல்லையா. அதனால் ஒரு 1/2 டம்ளர் தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தோசை பதத்துக்கு மாவு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்னென்ன ஆட் பண்ணோம், ஏற்கனவே இருந்த மாவில் இட்லி மாவில் கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு போட்டோம், கொஞ்சம் ரவை ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணலை. ஸோ தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ரெகுலராக இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. சரி, ஒரு நாள் வந்து இப்போ மாவு கொஞ்சமாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் அப்போ அன்றைக்கி வந்து அரைக்க மாட்டோம், மாவு அரைக்க மாட்டோம், கடையில் வாங்கிப்போம். இல்லை கடையில் ரெகுலராக வாங்குறவங்களாம் இருந்தால் கூட மாவு கம்மியாக இருக்கும்போது அன்றைக்கி மார்னிங் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. எப்போவுமே பிள்ளைங்க வந்து விரும்புகிறது என்னன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்பொழுது, ஒரே மாதிரி டெய்லியும் வந்து வெறுமனே அரிசி மாவு தோசை, அதுக்கப்புறம் நைட்டில் இட்லி, ஸோ இந்த மாதிரியே கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசை வெரைட்டிலாம் செய்யும் பொழுது அவங்க வந்து சாப்பிடுவாங்க.
பார்த்தீங்களா? இப்போ நான் மிக்ஸ் பண்ண மாவோட ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேன். இந்த முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றி கலக்கிறதுனால தோசைக்கல்லில் வந்து மாவு ஒட்டவும் ஒட்டாதுங்க. ஸோ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வெங்காயம் ஆட் பண்ணாலுமே இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ணலை. ஸோ நமக்கு பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். மாவுமே வந்து நல்லா நைஸாக நல்லாயிருக்கும். இதில் தோசை ஊற்றுறேன் பாருங்கள். கல் காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வெங்காயம் போட்டு வந்து தேய்க்கும் பொழுது அந்த வெங்காயம் சூடாச்சுன்னா ஒன்று ஒன்றா தோல் உறிஞ்சி விழும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு தான் கேரட்டோ இல்லை குக்கும்பரோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்ம சின்ன வயசாப்பெல்லாம் பாட்டி வந்து துணி தான் வச்சுருப்பாங்க. சின்னதாக துணி வச்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதை தான் வந்து தேய்ப்பாங்க. ஸோ தோசை ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னது அப்படின்னு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சட்னி பார்க்குறோம். நம்ம கிச்சன் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அதனால் வெளிச்சத்துக்காக சிம்னி ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். அதுக்கே பேக் சைடு டோரெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தோசை கல்லில் வந்து தோசை ஒட்டாது. ஏன் அப்படின்னா நான் முட்டை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சட்னிக்கு இந்த தோசைக்கு ஒரு சிம்பிளான சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் எது போட போகிறேன்னா 3 காஞ்ச மிளகாய், சீரகம், கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து. நான் மோஸ்ட்லி வந்துங்க கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் நல்ல மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கும். நீங்களுமே வீட்டில் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துட்டு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. இல்லை எனக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. தோசை ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுங்க, அதனால தான் வந்து நான் கருப்பு உளுந்து வாங்குறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பலாம் வாஷ் பண்ண தேவையில்லைங்க. அரைக்குறையாக இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா அந்த தோலோடு தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல சத்து. நம்ம வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா அந்த வெள்ளை உளுந்து வாங்குகிறோம். ஸோ வெள்ளை உளுந்து வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். தோசைக்கு வந்து நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ இருந்தால் நல்லது. பட் நல்லெண்ணெய் என்கிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால மல்லாட்டெண்ணெய் ஊற்றுறேன். நான் சொன்ன அந்த 4 பொருளையும் எண்ணெயில் போட்டுக்கணும். ஸோ கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, சீரகம் போட்டோம் எண்ணெயில். அது வறுபட்டுருச்சு. வறுபட்டதும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன்.
நேற்று வந்து நான் லைவ் போட்டிருந்தேன். எனக்கு வந்து லைவில் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஷோ ஆகலைங்க. ஆனால் நான் போயிட்டு எதுவும் பண்ணலை. எனக்கு அது என்னன்னு இன்னமும் புரியலை, என்ன நடக்குதுன்னு. அது என்னன்னு தெரியலைங்க. ஸோ ஆளுக்கு 2 தோசை ஊற்றியாச்சு. இதுவுமே தக்காளி குழம்பு நல்லா நம்ம அரைக்கிற பழத்துக்கு வந்துடுச்சு, வதங்கிடுச்சு. எப்போவுமே தழை ஐட்டம் கருவேப்பிலை கொத்தமல்லி எது போட்டாலுமே ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தக்காளியை வதக்கிட்டு கூட லேட்டாக கூட கருவேப்பிலையை போடலாம். கீரையுமே அந்த மாதிரி தான், நிறைய நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது, நிறைய நேரம் வதக்கக்கூடாது. அந்த மாதிரி அது பேசிக்கான விஷயம் எல்லாருமே தெரியும். இதை வந்து வதங்கிடுச்சு. நம்ம வதக்கினது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்தோம்னா சிம்பிளான சட்னி தயார். ஸோ இந்த தோசைக்கும் சட்னிக்கும் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்மளுக்கு சடனாக வந்து வேணும், டிஃபன் வந்து கடகடன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி டைப்பில் ஒரு முறை தோசையும் சட்னியும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு டைமும் குயிக்காக முடியும். இது வந்து தாளிப்பு வந்து தேவையில்லைங்க. நம்மளுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா தாளிப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தாளிப்பு போடலை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் பிள்ளைங்களுக்கு ஒரு முறை தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ தோசை நல்லாவே இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி டைப்பில் சட்னியும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்பில் தோசையும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சிம்னி வந்து ஓவர் சவுண்ட் வந்துட்டுருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.